ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. மச்சான் உட்றாதா? என்ன ஓட்ட ஓடியான் பாரு. இவளுங்களுக்கு சத்தத்துல அவனை பிடிக்கிறத மிஸ் பண்ணிட போறான். டானோட ஸ்கெட்ச் எப்பயுமே தப்பாது. மச்சான் விட்றாதா? என்னல பண்ணிக்கிட்டு நிக்க? வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னது வீடியோவா? ஆமால, இந்த மாதிரி சண்டை சீன்லாம் எப்பயாதான் மாட்டோம். அதுவும் சண்டை போடியது நம்ம டான். விட்டுருவனா? ஆமா, நீயே வீடியோ எடுத்து ஆதாரம் கலெக்ட் பண்ணி கொடுத்துரு. மேனேஜ்மெண்ட் கிட்டே கொண்டு கொடுத்துருவியா? பில்டிங் பாரு, ஆபீஸ் பில்டிங், சுத்தி கேமரா இருக்கு. இதையே நம்ம டான் சமாளிச்சிருவாரு. ஏன் போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கதெல்லாம் நான் பாக்கிறதுக்கு. குவாலிட்டி நல்லா இருக்குடி, எனக்கு அனுப்பி விட்டுறேன். ஃபைட் பாருமா, மோட்டிவேட் பண்ணு டானா. உடனே அப்படியே ஜீவனை விட்டுருவா. கையில மட்டும் மாட்டினான்னு வச்சுக்கா. இவன் அடி நம்ம டானுக்கே தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம டானுக்கு தண்ணி காட்ட காட்ட இவனுக்கு அடி பலமா இருக்க பாரு. என்ன வார்த்தை காட்டிட்டான் பாத்தியா? உடாதுங்க டான். வேண்டா கவின், நீ தப்பு பண்ணிய. மவனே, எனக்கு தண்ணி காட்டு காட்டு நீ சட்னிடா. கவின வேண்டாம், விட்டுரு. இங்க மவனா, கவின வேண்டாம். தூத்துக்குடி முத்தெடுத்து கோர்த்து வச்ச மாலை போல வேர்த்து கொட்டி கண்முழிச்சு பார்த்தா ஓடி போனா உச்சி மலை காத்தா. சொப்பனத்தில் எப்படித்தான் எப்பவுமே வந்து நிப்பா. ஹே, சொல்ல போன பேரழகி சொக்க தங்கம் போலிருப்பா. வத்தி குச்சி இல்லாமலே காதல் தீய பத்த வப்பா. டேய் ஏய் இடியட், டேய் பொறுக்கி. யாரேவா? தெரியல, நம்ம டானி இடியட் பொறுக்கின்னு சொல்லிட்டா. இவளை இன்னைக்கு விடப்படாது. டேய் ஃப்ராட். மவனே, நீ செத்தடா. எனக்கு யாருக்கிட்ட? கவினே, இனிமே எந்த பொண்ணுகிட்டயாவது இப்படி கேப்பேன். நம்பர் 1 பொறுக்கி. கிறிஸ்டினா, இனிமே நம்ம கிளம்புவோம். காலேஜ் சுத்தி பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு கண்டியா. நல்ல நிழலா, மரம் செடி நல்ல சுத்தமா தான் இருக்கு. என்ன பேசிக்கிட்டே இருக்கேன், அதான் சேர்த்தாச்சுலாம். நம்ம இனிமே கிளம்புவோம். என்ன கிறிஸ்டினா? என்னங்க, அது கவினு தானே? கவினை இதே காலேஜ் தாமா. கிளாஸ்ல இருப்பானா இருக்கும். ஏன் பாக்கணுமா அவன? பிள்ளை இங்கதான் சேர்த்து இருக்கான், கொஞ்சம் பாத்துக்கான்னு சொல்லிட்டு போதுக்கா கூப்பிட. இப்ப அதெல்லாம் அனுப்ப மாட்டாவ. காலேஜ்ல கிளாஸ் போயிட்டு இருக்கான். அங்க பாருங்க. எங்க உனக்கு தைரியம் இருந்ததுன்னா இப்ப கேள்றா பாக்கலாம். கவின அது விடு கவினே. ஐயோ, இந்த பொறுக்கிக்கிட்டே அந்த பையனை காப்பாத்துறதுக்கு யாரும் போக மாட்டேங்காவ. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்காவ. அந்த பையன் தானே? ஆமா, கவின் தான். காலமா வீட்ல இருந்து நல்ல பிள்ளை போல காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாரி கட்டிக்கிட்டு வாரான். இங்க செய்ய அநியாயத்தை கண்டியலாம். இப்படி சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நிக்கான். ஒரு பையனும் தடுக்காம எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு நிக்கானுவா. யாரும் கேட்கவும் மாட்டாவலாம். ஏங்க, முத போன்ல வீடியோ எடுங்க. வீடியோவா? என்னத்துக்கு? இவன் படிக்கிறதுக்கு வரையில இங்க சண்டை போடுறதுக்காண்டி தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் அண்ணனுக்கு தெரியப்படுத்தனால அவன் இவன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காலேஜுக்கு ஃபீஸையும் கட்டி காலேஜுக்கு அனுப்பி விட்டுருக்கான். இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது என்ன அநியாயம் செய்ய கண்டியலாம். அந்த பயலுக்கு மூஞ்சிக்கு ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா யாரு பொறுப்பெடுத்துப்பான்? ஒரு சார்மாரோலையும் காணலாம், யாரும் தட்டியும் கேட்கல. போன கொண்டாங்க நீங்க. சும்மா இரு. சுத்தி எல்லா பையனோட வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்காவ. தடுக்கிறதுக்கு ஒருத்தனாவது போறானா? என்னமா 5 நிமிஷம் விட்டா அந்த பையல கொன்னே விடுவான்.
நீ பேசாம நில்ல. அர்ஜுனுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தாண்டாமா? இவன் இங்க என்ன முளை மாதிரி தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அவனுக்கு தெரியணும்ல. மொபைல் இங்க தானே சேர்த்திருக்க. ஆமா, அவன் நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு வரணும்னா இதெல்லாம் கண்டுக்காம இரு. அந்த பையன் காலேஜுக்குள்ள கொஞ்சம் ரவுடி தான் சொல்லிட்டு எனக்கு முன்னமே தெரியும். என்னங்க இப்ப சொல்லுதியா? பிறகு சாரா சொல்லிக்கிட்டே இருப்பான் நல்லா படிப்பான், விளையாட்டுல எல்லாம் என் தம்பிக்கு நல்ல ஆர்வம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்க வந்து பார்த்ததுக்கு பிறகு தானே தெரியுது அவளுக்கு தம்பிக்காரனுக்கு எந்த விளையாட்டுல ஆர்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே. நீ என்னத்துக்கு கத்திய? எங்க காலேஜ் கூடியது படிக்கிறதுக்கு. இந்த பையன் என்ன அநியாயம் செய்யான்? சத்தம் போடாம நில்ல. நம்ம பிள்ளை இங்கதான் படிக்கான். இதெல்லாம் பார்க்காத மாதிரி பெய்யணும். ஆம்பளை பையனுவான், நம்ம என்னத்தையாவது சொல்லதுக்கு போய் பிள்ளைய பழி வாங்கிறதுக்கு சுத்திக்கிட்டு தெரிஞ்சாலும் திரிவானுவான். ஒரு வருஷம் இருக்கு, அவ படிச்சு முடிக்கிறது வரைக்கும் இத பத்தி எல்லாம் நீ யாருக்கிட்டையும் பேசாத. அவன் படிச்சாலும் சரி, ரவுடித்தனம் பண்ணாலும் சரி, உனக்கு என்ன உன் பிள்ளையா? இல்லங்க, அர்ஜுனுக்கு தெரியணும் இவன் இப்ப எப்படி சுத்திக்கிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். உன் பிள்ளை நிம்மதியா எங்க படிக்கணுமா? அவளும் சொல்லணும் மொத 3 வரையும் அங்கதானே படிச்சான். ஒரு வரையும் முடிச்சுக்கிட்டு வரதுக்கு முடியாதா அவளுக்கு? அவனும் கேட்டு பார்த்தான், நீயும் கேட்டு பார்த்தாச்சு, நானும் கேட்டு பார்த்தாச்சு. காலேஜுக்கே போக மாட்டேன், உங்க கூடாலே இருக்கேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்த பிள்ளை எப்படியா அவன் பேசி பறக்கி இங்கயாவது படிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வேற காலேஜே இல்லையா? அவன் வேற காலேஜ் தானே சொன்னான். இவதான் இது நல்ல காலேஜ்னா அப்படி இப்படின்னு பேசி அவன் மண்டையும் கழுவி விட்டுட்டான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இது நல்ல பெரிய காலேஜ் தானே, இன்டர்நெட்ல எல்லாம் பாத்துக்கிட்டு அதனால கேட்டிருப்பான். இந்த பையன் அடி வைக்கிறத பார்த்ததுக்கு பிறகு மனசு நிம்மதியே இல்ல. பிள்ளை இங்கதான் படிக்க போறான். இது வரைக்கும் இது ஒரு உதவக்காரன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சண்டை போட்டியதை பார்த்ததுக்கு பிறகு அப்படியே பத்திக்கிட்டு வருது. நீ என்னத்துக்கு கோவப்படியா? அவ்வளவுதான் சேர்த்தாச்சுலாம், வா போவோம். ஒரு வரையும் கூட அங்க படிச்சுக்கிட்டு வந்திருந்தாள்னா இப்ப இங்க கொண்டு சேர்த்திருக்கணுமா? புலம்பாதான் சீட் வாங்குறதுக்கு ரோஹித் எம்பிட்டு கஷ்டப்பட்டான். முதையே இவளை இங்க படிக்கிறதுக்கு அனுப்பதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏன் தம்பின்னு சொல்லிட்டு உச்சத்துல வச்சுதான் பேசுவான். அவன் தம்பிக்காரன் செய்ய அநியாயத்தை பத்தி அவளுக்கிட்ட சொல்லணும். செத்தாண்டா சேகரன். இப்ப சொல்லுடா. வேண்டா கவினே, விட்டுரு. பிரின்சிபல் வந்தாருன்னு வச்சுக்கான், உனக்கு தான் பிரச்சனையா போவோம். எவன் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிடலாம். வேண்டாம், விட்டுரு. எப்படி 1 மணி நேரம் என் கூட வரியான்னு கேட்டிருக்கேன். 1 மணி நேரம் உன் தங்கச்சி அனுப்புவியாடா? அது எங்க டானோட குறி எப்பயும் தப்பாது. கையில நீ என்னத்துக்கு கோவமா பாத்துக்கிட்டு நிக்க? இவ பெரிய ரதி, டானியே பொறுக்கின்னு சொல்லிட்டா. என்னடா உன் தங்கச்சி அனுப்புவியா? ஐயோ கவினே, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அவளுக்கிட்ட என்ன கேட்டேன்னு கூட உனக்கு செம்மையா புரியல. 1 மணி நேரம் படிக்கிறதுக்கு வரியான்னு கேட்டேன். பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கே உனக்கு, யூஜி படிக்க போன கூட என்னடா படிப்பு? அது டான் குரூப் ஸ்டடி. அதான்டா எம்இ படிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு பிடெக் படிக்க போன கூட என்ன குரூப் ஸ்டடின்னு கேட்டேன். அது டான் எல்லாத்தையும் தப்பா பாக்கியது உன் பிரச்சனை. அது எப்படிடா? அவன் கூட டான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். 1 மணி நேரம் எப்படி திருப்பி சொல்ல? ஐயோ அப்படி கேட்கல டான். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் உயிரே கொடுப்பேன், அது உனக்கு நல்லாவே தெரியும். நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா நீ அசிங்கமாவா கேட்க? ஐயோ உன் மேல சத்தியம். எனக்கு மேத்ஸ் நல்லா வருமா, அதான் மேத்ஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கறதுக்காண்டி 1 மணி நேரம் டியூஷன் எடுக்கலான்னு விட்டு கவின். இனிமே இந்த பொண்ணுகிட்டயாவது இந்த மாதிரி கேட்ட அவன பல்ல இருக்காது பாத்துக்கா. யார்கிட்ட? இவனுங்க அடிச்சுக்கிறதுக்கு என் பொருள் தான் கிடைச்சா? என் பொருளை திருப்பி வாங்காம நானும் இவனை விட போறதா இல்ல. யாரு இவா? அதான் தெரியல. நம்மளே ஃபைனல் இயர் படிக்கிறோம். இந்த காலேஜ்ல யூஜில இருந்து பிஜி வரைக்கும் நமக்கு எல்லாரையும் தெரியும். ஆமா, இப்படி ஒரு கேரக்டர் இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜுக்குள்ள பார்த்ததே இல்ல. ஒருவேளை ஃபர்ஸ்ட் இயரா இருக்குமோ? யூஜில ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்றியோ? அப்படிதான் தோணுது. இல்ல பாக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் போல தெரியல. அப்பனா பிஜி ஃபர்ஸ்ட் இயரா இருக்குமோ? பார்த்தா அப்படியே தோணல. யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டேன். ஆனா நம்ம டானே பொறுக்கின்னு சொல்லிட்டா. போற பாருடி. போட்டு நம்ம காலேஜுக்குள்ள தானே வந்திருக்கான். நம்ம எப்படிப்பட்டவியான அவளுக்கு காட்டிடலாம். டான் இவளுக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இவ சிக்கன் சமோசா தின்னுகிட்டு இருக்கா கேண்டீன்ல போய். அதுவும் நம்மள கூப்பிடாம. இப்ப ஒன்னைய கூப்பிடாததான் எங்க பிரச்சனை. ஆமா, நம்மள கூப்பிடாம அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்திருக்கான். அவளை கரெக்ட் பண்ணியது வரைக்கும் நமக்கு சேர்த்து தானே சிக்கன் சமோசா வாங்கி கொடுத்துட்டு இருந்தான். இப்ப டான் கல்யாணம் பண்ணி வச்சதா அவன் ரூட் கிளியர் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் சிக்கன் சமோசா. ஏய் லூசே, சோடா புட்டி, என்னல உனக்காண்டி டான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரே, நீ போய் தின்னுகிட்டு இருக்க. இவன் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அவளுக்கு சமோசா வாங்கி குடிக்கத நிறுத்தல பாரு. இல்லடி வரேன், சாப்பிட்டேன். தீனி பண்டாரம். ஏ ஸ்வீட்டி, டான் அட்ட காசம் பொட்டை கிளப்பிட்டியா போங்க. தேங்க் யூ டாமா. ஆமா, எங்க உங்க ஃப்ரெண்ட்? என்னமோ உங்க ஃப்ரெண்ட் எங்க ஃப்ரெண்டுக்கு சிக்கன் சமோசா வாங்கி குடிக்கத நிறுத்தல. கேண்டீன்ல சிக்கன் சமோசா வாங்கி கொடுத்து என்னமோ கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவனுக்கிட்ட இனிமே காலேஜ்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் விடுதலை. இப்படிதான் எல்லார்கிட்டையும் ஏதாவது கேட்டு செருப்படி மட்டும் வாங்கிட்டு இருந்தான்.
இது தேவைதான் அவனுக்கு. சரி ஸ்வீட்டி, என்ன போன்ல பண்ணிக்கிட்டு இருக்க? டான், நான் ஸ்வீட்டி இல்ல, அனு. என்ன ஸ்வீட்டி, பேர முக்கியம். எனக்கு ஒன்னா அனுன்னு கூப்பிட்டதுக்கே தோண மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஸ்வீட் தான். ஐயோ, தேங்க்யூ டான். காலேஜ்ல எல்லாரும் என்ன தலையில தூக்கிச்சு கொண்டாடியாவ தெரியுமா? யா? ஏன்னா இந்த காலேஜ்லயே நீங்க ஒரு பொண்ணு கூடால நிறைய பேசியது அது என் கூடால மட்டும்தான். பத்தாததுக்கு அனுங்கிற என் பேர ஸ்வீட்டின் வேற கூப்பிடலாம். எல்லா பிள்ளைகளுக்கு கண்ணு என் மேலதான். நிஜமாவா? தானா, எனக்கு அப்படியே ஒரு செல்ல பேர் வச்சிருந்தேன். கையில உனக்கு கையில் தான் நல்லா இருக்கு. டான், உங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. இந்த சுட்ட மண்டேனா. சரி ஸ்வீட்டி, பாய், பார்க்கலாம். என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கச்சுல ஒரு லூஸ் உங்களை பொறுக்கின்னு சொல்லிச்சுது. எவ்வா அவா? இப்ப போயிட்டான். நாங்களே உண்டு இல்லன்னு பண்ணிருக்கோம். சரி, ஃபைட் சீன் மிஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு தான் பொறவு பாத்துக்கலாம்னு விட்டுட்டான். என்னைய பார்த்து எவ பொறுக்கின்னு சொன்னது? தெரியல, இதுக்கு முந்தி பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர் போனா இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க கூட அவளுக்கிட்ட இருந்து ஷட்டில் பேட் வாங்கி அவன் அடிச்சலே. மூஞ்ச பாக்கலையே. ஐயோ டான், ஹெச்ஓடி உங்களை பார்த்து தான் வராரு. ஓடுங்க ஓடுங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா? பாய், அப்புறமா பார்க்கலாம். ஏன் புது பொண்ணுக்கு ஒரு கங்க்ராட்ஸ் கூட சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஏய் கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் டி, பை பை. எல்லாம் முடிச்சிட்டு போறா பாப்பா. எங்க போறாவ? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான். வேற எங்க? அப்பனா நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்ல? என்ன சார் என்ன கூப்பிட்டுருக்கியா? நீங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி தானே? இதுல என்ன சார் சந்தேகம்? உங்க ஸ்டூடெண்ட் தான். பிஜி படிக்க பையனுக்கு யூஜி படிக்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். வாட்? என்ன வாட்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? பேரண்ட்ஸ் வருவாங்க, என்ன சொல்ல போறியா? சார், எவன் யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்? பிஜி செகண்ட் இயர் கவின். யாருக்கு? அவன் ஃப்ரெண்ட் ஜெரினுக்காம் யூஜி படிக்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். ஜெரினுக்கா? சார், நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கே தெரியும். என் காதுக்கு காலேஜ்ல வச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கதா வந்தது. ஐயோ. என்ன ஐயோ, இவன் என்ன இத புதுசாவா பண்ணியா? சார், நான் விசாரிக்கேன் சார். விசாரிக்கிறதுக்கு கேம்பஸ்குள்ள அவனுங்க இருக்கணும் இல்ல? அப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிருப்பானுங்க. எனக்குனே வந்து சேர்ந்துருக்குதுங்களே. சரி விடுங்க சார், இதுக்கு முன்னமும் ஒருக்கா கவின் இந்த மாதிரி பண்ணி ஃபேஸ் பண்ணிருக்கோம்ல. வெளியே போய் என்ன அநியாயம் வேணா செஞ்சுக்கிட்டு போட்டேன். காலேஜ் கேம்பஸ்குள்ள இது ரெஜிஸ்டர் ஆபீஸா? சார், காலேஜ் கேம்பஸ்குள்ள பண்ணி வச்சிருக்க மாட்டானுங்க. என்ன சார், ஹெச்ஓடி மாதிரி பேசாம அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதியா? நான் ஒரு ஹெச்ஓடி, நான் எப்படி அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? எனக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. லவ் பண்ணியாவ 2 பேரும், வீட்ல பிரச்சனை, வேற ஏதாவது வழி பண்ணிருக்கலாம். என்ன கவினுக்கு சப்போர்ட்டா? இல்ல சார், இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனுக்கு தள்ளி விட்டுட்டானே. அதான் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாண வயசு ஆயிட்டு. காலேஜுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும். அதெல்லாம் கேம்பஸ்குள்ள வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டான். பேசலாம். இவன் இந்த காலேஜ்லயே எம்இ பண்ணா நல்லா இருக்குமேன்னு நான் தான் ஆசைப்பட்டேன். 6 மாசம் அமுக்கமா இருந்துட்டான். அடுத்த மாசத்துல இருந்து அவன் அநியாயத்தை எல்லாம் தொடங்கி கடைசி 6 மாசமா எனக்கு தொல்ல. கடவுளே, நம்ம 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷமா எப்ப முடிச்சுக்கிட்டு போவான்னு தோணுது. ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இவனை நம்பி நம்ம காலேஜ் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, எப்பயே தூக்கி வெளியே போட்டிருப்பேன். ஆனா வெளியே போட வேண்டிய நேரம் வந்துகிட்டு தான் இருக்கு. அவனுக்கே டஃப் குடிக்க மாதிரி ஒரு பொண்ணு சேர்ந்திருக்கான். அவனுக்கு டஃப் குடிக்க மாதிரி பொண்ணா? அது இருக்கட்டும், பிடெக் ஃபைனல் இயர்ல ஏதோ ஒரு பொண்ணு புதுசா சேர்ந்திருக்காளாம். அந்த பொண்ணை தான் சொல்லேன். சார், எனக்கு புரியல. 3 வருஷம் வேற ஏதோ காலேஜ்ல படிச்சிருக்காவ. ஃபைனல் இயர்ல எப்படி சார் அட்மிஷன் கொடுக்க முடியும்? அந்த பொண்ணு பெங்களூர்ல தான் 3 வருஷம் படிச்சிருக்கான். இருந்துகிட்டு போட்டேன், எப்படி நம்ம காலேஜ்ல அட்மிஷன் கொடுத்தியான்னு கேக்கேன். இது பாசிபிளே கிடையாதே. ஸ்பெஷல் பெர்மிஷன். புரியல சார், நீங்க நினைக்க மாதிரி அந்த பொண்ணு ஆர்டினரி ஸ்டூடெண்ட் இல்ல. வேற? இவன் நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஓ. படிச்ச காலேஜ்ல அவ்வளவு பெருமை சேர்த்து கொடுத்திருக்கான். நீங்க வேணா இன்டர்நெட்ல தன்விகா ஜோசப்னு போட்டு பாருங்களேன். வேற எப்படி? தன்விகா ஜோசப். ஓ அப்படியா, புற போட்டு பாக்கேன். அவ ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாள்னா கண்டிப்பா வின் பண்ணிக்கிட்டு தான் வருவான். ஸ்போர்ட்ஸ் சரி சார், ஃபைனல் இயர்ல ஜாயின் பண்ணிருக்காள்னா ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி? இப்ப வரைக்கும் ஒரு அரியர் வச்சது கிடையாது. சிலபஸ்ல மாற்றம் இருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு கான்பிடன்ட் இருக்கு. நான் பேசினேன். இந்த பொண்ணு நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கேது இது ஒரு அட்மிஷன் மட்டும் இல்ல, நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்போர்ட்ஸ் அசெட் கிடைச்ச மாதிரி. ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பொண்ணோட அண்ணன் டிஎஸ்பி. டிஎஸ்பியா? அண்ணன் டிஎஸ்பி, தங்கச்சி நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், யூனிவர்சிட்டிலே பெர்மிஷன் கொடுத்துட்டாவ. ஓ சரி சரி. இல்ல, நான் ஏன் கேட்டேன்னா இந்த மாதிரி யாரும் ஃபைனல் இயர்ல வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணது கிடையாதே, அது பாசிபிள் கிடையாதுல்ல, அதான் கேட்டேன். கவினுக்கு டஃப் குடிக்க பிளேயரா தான் இருப்பான். கவினுக்கு நிகர் கவின் தான். என்ன கிண்டலா? சார், நிஜமா தான் சொல்லேன். 5 வருஷம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தான் கப் இருக்கு. கவின் இந்த காலேஜ்ல படிக்கிறது இது 6வது வருஷம். நீங்க வேணா பாத்துக்கிடுங்க, இந்த வருஷமா கப்ப தக்க வைக்க போறது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். வாய்ப்பே இல்ல, ஐடி டிபார்ட்மெண்ட் தான். நான் தான் சொல்லலாம், தன்விகா கவினுக்கே டஃப் கொடுப்பான்.
இன்டர்நெட்ல அவளை பத்தி இருக்கு, நிறைய நியூஸ் பேப்பர்ல கூட வந்திருக்கு. சோ கவினுக்கே டஃப் குடிக்க பிளேயர் தான் இவா. கவின் இந்த காலேஜ்ல செய்ய அநியாயத்தை எல்லாம் பார்த்து பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவன் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுனாலதான். இவன் படிக்காம போனாலும் ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஆர்வம் இருக்கிறதுனால நம்ம காலேஜுக்கு நல்ல பேரு. அந்த ஒரே காரணத்துக்காண்டி இவன் செய்ய அநியாயத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இனிமே பொறுக்கிறதுக்கு முடியாது. இன்னைக்கே அவன் அண்ணன் அர்ஜுனுக்கு நான் போன் பண்ண போறேன். எதுக்கு சார்? எதுக்குன்னா நம்ம காலேஜ்ல படிக்க பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணதுக்கெல்லாம் நம்மளால முடியாது. அவன் அண்ணன் வரட்டும், அவருக்கு மட்டும் தான் இவன் அடங்குவான். ஓ அப்படியா? பர்சனல் பத்தி எல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நல்ல படிக்க பையன்தான். இப்ப கொஞ்சம் விளையாட்டு. கொஞ்சம் விளையாட்டா? இல்ல சார், இப்ப நல்லா விளையாட்டு தான். இந்த கோவினால எனக்கு தலைவலி. ஒரு காலத்துல இதே வாயால இதே சீட்ல இருந்துகிட்டு சொன்னேன், இந்த பையன் மட்டும் பிஜி இங்கே பண்ணானா என்னை எங்கேயோ கொண்டு விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. பரலோகம் அனுப்பாம இருந்தா சரிதான். இவனால தினமும் வீட்டுல போய் பிபி மாத்திரையா போட வேண்டியதா இருக்கு. ஒன்னில அணக்கமே இல்லாம ஒரு வருஷம் அவன் படிச்சுக்கிட்டு வெளியே போனான். அப்படி இல்லையா இவனை விட விளையாடக்கூடிய ஒரு பொண்ணு வந்திருக்கான். இனிமே இவன் காலேஜுக்கே தேவையில்லைன்னு தூக்கி போட போறேன். அநியாயம் தாங்க முடியல. சரி, வயசு கோளாறுல ஏதாவது பண்ணிருப்பான். நீங்க ஹெச்ஓடி, நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா? அவன வயசு கோளாறுல பண்ணான். எல்லாம் தெளிவா திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு எங்க கூட்டிட்டு போனேன்னு தெரியுதுல்ல அவனுக்கு. தெளிவா தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். 2 பேருக்கு வயசு பிரச்சனை இல்ல. புறவு என்ன? பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்குன்னா நம்மளுக்கிட்ட யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. சரி நீங்க கிளம்புங்க. நீங்க அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பியா? அவன் அண்ணனுக்கு போன் பண்ணிட்டு. சரி சார், பாருங்க. இந்த மனுஷன் நிஜமாவே ஹெச்ஓடியா? பாதி நேரம் இந்த பயலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. என்னை சொல்லு கவினா, என்ன சாப்பிட்டுக்கிட்டா இருக்கா? ஆமாடா. உட்காரு, சாப்பிடலாம். இல்லனே வேண்டாம். ஆமா வாங்கிட்டா வரா பிறவு. இல்லனே மதிய நேரம் வேற. எப்பயும் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சு சாப்பிட வேண்டியா? இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிடுதியா? அதான் கேட்டேன். ஆமாண்டா, எனக்கு வீட்லயும் ஒரு முக்கியமான வேலை இருந்து வாங்கிட்டு வந்தனா சரி வீட்டுல வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். உட்காருடா. இல்லனே எனக்கு பசிக்கலாம், நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் வரேன். ஆமா இன்னைக்கு காலமா காலேஜுக்கு போனா இப்பயே வந்திருக்க? அது வந்தானே இன்னைக்கு பிராக்டிக்கல் சேனல் முடிச்சுட்டு. என்ன திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு நிக்க? இல்லனே என் சம்பந்தமா யாராவது உனக்கு போன் பண்ணாவலாம்? உன் சம்பந்தமா யாரு எனக்கு போன் பண்ண போறா? இல்ல காலேஜ்ல இருந்து ஏதாவது வந்ததா போனு? காலேஜ்ல இருந்து போனா? என்ன அநியாயம் செஞ்சு வச்சிருக்க? என்ன அநியாயம் எல்லாம் செஞ்சு வைக்கல. கொஞ்ச நேரம் என் போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேனா லேப்ல இருந்தேன். அதான் ஒரு வேளை எனக்கு போன் பண்ணி நான் போன் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு உனக்கு பண்ணிருக்கலாம் கண்டியா? அதான் கேட்டேன். ஓ அதனாலதான் கேட்டியா? டக்குன்னு நானும் முன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை இழுத்து வச்சுட்டியோன்னு நினைச்சேன். சேச்சா அண்ணே, அது பழைய கவினு, இது புது கவினு. ஒன்னும் பிரச்சனை இல்ல தானே? இல்ல அண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்ல வேலை இந்த தர்பூசணி மண்டை இருக்க நம்பரை அண்ணனுக்கு போன்ல பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இந்நேரத்துக்கு எப்படியும் 20-25 தடவை போன் பண்ணிருப்பாரு. நீங்க எவ்வளவுதான் போன் பண்ணாலும் எங்க அண்ணன் எல்லாம் பிடிக்க முடியாது. ஏன்னா நான் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒண்ணு. நான் கேட்டது என்னாச்சு? ஏமா அண்ணன் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், சாப்பிட்டது கொடுங்க. நான் என்ன பிடிச்சா வச்சிருக்கேன், தின்னுக்கிட்டு தானே இருக்கான். ஏமா அவன் சாப்பிட்டு முடிச்சு எந்திரிக்கட்டேன். இல்லனாலே வீட்டுல சோறு போட மாட்டியா? பாவம் அண்ணன் 6 மாசமா ஹோட்டல்ல இதுதான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதையாவது நிம்மதியா தின்ன விடுங்க. இல்ல நானும் அவனுக்கு சோறு குடிக்கல, அவனா பிடிக்காம ஹோட்டல்ல இருந்து தின்னுக்கிட்டு இருக்கான். அவன் பொண்டாட்டி சமைக்கிறது மாதிரி நான் சமைக்கிறது இருக்குமா? சும்மா நடிக்காதுக்காமா. அண்ணன் யாருக்கு சமையலாம் குறை சொல்லாது. தப்பிக்கிறதுக்கு நிறைய காரணம் வச்சிருக்கியா கவினா? நீ சும்மா இருண்ண. என்னன்னா நான் கேட்டது என்னாச்சு? நான் என் புள்ள துளசிக்கு பார்த்த மாப்பிள நீ ஏமாத்தி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. நியாயப்படி பார்த்தா என் புள்ள துளசிக்கு தான் அந்த போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அந்த ஆளு வசதியானவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு ஏமாத்தி உன் கூட பிறந்த தங்கச்சிக்கு அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். யார ஏமாத்துறது? சரி எல்லாம் எதேச்சே நடந்தாலும் ரோஹித நான் தானே துளசிக்கு பார்த்தேன். நீங்க எல்லாம் சேர்ந்து பிளான போட்டேன் உன் தங்கச்சிக்கே கட்டி வச்சிட்டியா? இப்ப அதுக்கு என்ன? அந்த குற்ற உணர்ச்சி உனக்கு கொஞ்சம் லியாதி இருக்கா? எனக்கு யாரையும் ஏமாத்தணும்னு அவசியம் இல்ல, யார் வாழ்க்கையிலும் தலை போடணும்னா எந்த அவசியமும் இல்ல. அவருக்கு சாராவை பிடிச்சிருந்து துளசி இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு அவருக்கே சாராவை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. என்னமா அதே பத்தி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 1.5 வருஷம் ஆகுது. அது பிறவிக்காவது நீ துளசியை பத்தி யோசிச்சியா? டேய் என்ன யோசிக்கணும் கேளு. அதான் அண்ணன் கேக்குதலாம், என்ன யோசிக்கணும்? ஒரு வாரமா உன் பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நல்ல வரன் வந்திருக்கு துளசிக்கு, வேற 4 ஏக்கர் சொத்து. அதை இவனுக்கு அவளுக்கு பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு முடியாதா? 4 ஏக்கர் சொத்துனா என்ன 4000 ரூபாய்க்கான விவகாரமா? 4 ஏக்கர் ஏன் இவனால எழுதி வைக்கிறதுக்கு முடியாதா? டேய் அவ படிச்சு முடிக்கிறதுக்கே என்னமோ 1 வருஷம் இருக்கு. அவ படிச்சு முடிக்கட்டும். அர்ஜுனன், இது ஏன் பிள்ளைக்கு வாழ்க்கை? ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கச்சுல நீ தான் குறுக்கால வந்து நிக்க. இப்ப நல்ல மாப்பிள, நல்ல வசதியானவரு, கை நிறைய சம்பாதிக்காரு, தோப்பு வீடுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கிடக்க. இவளுக்கு பேர்ல 4 ஏக்கர் சொத்தம், ஒரு 200 பவுனம் போட்டா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாவ. இவ எழுதி வைப்பாரா வைக்க மாட்டானா கேளு. நானும் ஒரு வாரமா இவனுக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். இம்மா கிறுக்கா பிடிச்சிருக்கு உங்களுக்கு. அர்ஜுனன், அதெல்லாம் எழுதி வைக்க முடியாது. அப்ப ஏன் பிள்ளைக்கு வாழ்க்கை?
அவ படிச்சு முடிக்கட்டும், அது பிறவைக்கு பாத்துக்கலாம். இப்ப அவசரமா அவளுக்கு பிறகு இந்த வீட்டுல ஏதாவது பொண்ணுங்க இருக்கா அவளா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு? அவ மட்டும் தானே படிக்கட்டும். படிக்கட்டும் சொல்லிட்டு அவ நல்லா படியை கட்டுவா போலதான் இருக்கேன். 4 ஏக்கர் வேற 4 ஏக்கர் வேற 200 பவுன் நகையாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கட்டும், யாரும் வேண்டாம்னு சொன்னது? நீ சொல்லியதெல்லாம் சாக்கு போக்கு போலதான் இருக்கேன். உன் தங்கச்சி சாராக்கு நீ 200 பவுன்ல நகை செஞ்சு போடலையா? உன்னால 500 பவுனுக்கு முடியும். இதெல்லாம் சாக்கு போக்கு. இப்ப என் பிள்ளைக்கு 4 ஏக்கர்ல சொத்தம் 200 பவுன்ல நகையை போட முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அப்பனா அன்னைக்கு ரோகித என் பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும்ல. யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அர்ஜுன், உனக்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு பணம் திமிர காட்டாத. ஏ தங்கம், வாய அடக்கல நீ. இந்த மாப்பிள்ளைக்கு என் பிள்ளைய பிடிச்சிருக்கேன். இப்ப பிரச்சனையா இருக்கிறது 4 ஏக்கர் சொத்து வர 200 பவுனுக்கு நகை. அத மட்டும் அவளுக்கு செஞ்சிரு. அது கொஞ்சம் பொறுமையா இருக்குதியலா? எப்ப அவளுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். பெத்த என்ன விடவுமா உனக்கு தெரிய போகுது? 4 ஏக்கர் சொத்து 200 பவுன் நகை இதெல்லாம் கேட்டு வாங்கி கல்யாணம் பண்ணியவை பொண்ணை நல்லா பாத்துக்கிடுவானா? அதெல்லாம் அவர் பாத்து பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா பொண்ணை மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதேன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாவ. அப்படி வரன் வந்ததுன்னா நான் விசாரிச்சு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அதை விட்டுக்கிட்டு 500 பவுன் தாங்க, 200 பவுன் தாங்க, 5 ஏக்கர் தாங்க, 4 ஏக்கர் தாங்க, இவங்களை நம்பி எல்லாம் அவளை பிடிச்சு கொடுக்க முடியாது. எவன் ஒன்ன வேண்டாம் பொண்ணை மட்டும் தாங்க நாங்க நல்லா பாத்துக்கிடுவேன்னு சொல்லியானோ நான் தலை போட்டு கல்யாணம் நடக்கணும்னா அப்படிப்பட்டவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இல்ல அப்படின்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிடுங்க. உங்ககிட்ட 4 ஏக்கர் என்ன 10 ஏக்கர் இருந்தாலும் எழுதி வைங்க. நான் ஒன்னும் கேட்க போறது இல்ல. என்ன என் பிள்ளைக்கு வாழ்க்கையை தான் உன் தங்கச்சிக்காரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. நல்ல சம்மந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்படியானா இல்லனா வரக்கூடிய பொண்ணுகிட்ட இருந்து சொத்து பத்தெல்லாம் நிறைய வரான் அந்த சொத்து பத்த கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்படியானா? பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டானு ஒருத்தன் நினைக்கேன்னு வச்சுக்கிடுங்க. அவன் அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்க மாட்டான். இது அவளுக்கு சரிப்பட்டு வராது, விட்டுருங்க. ஆமா, இப்படியே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அவ தலையில மண்ணை வாரி போட்டுறாத. உன் தங்கச்சிக்காரிக்கு மட்டும் 200 பவுன்ல போட்டா இல்ல. ரோஹித் ஒன்ன வேண்டாம் பொண்ணை மட்டும் தாங்கன்னு கேட்டாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஒரு வேளை அவியல அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்டிருந்தாவள்னா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டேன். நீங்களா போடியதை போடுங்கன்னு சொன்னாவள்னா சரி. ஓ, இப்ப புரியுது. உன் பொண்டாட்டி வரச்சமையா வரங்கைய வீசிக்கிட்டு தானே வந்தா. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்காச்சுன்னு உன் பொண்டாட்டி ஆட்டிக்கிட்டு ஒரு 50 பவுனுக்கு கொண்டு வந்தாளே அது அவியலா விருப்பப்பட்டு போட்டது கிடையாது. நான் என் பிள்ளைக்காண்டி சண்டை போட்டு 50 பவுனுக்காவது போட்டாதான் கல்யாணம் நடக்குன்னு சொன்னதுனால எவையவன் கால இல்லாம உளுந்து 50 பவுனுக்கு போட்டாவ. அண்ணனுக்கு 50 பவுன்லாம் ஒரு விஷயமே இல்ல. எனக்கு நல்லா புரியுது. உன் பொண்டாட்டி வரங்கைய வீசிக்கிட்டு தானே வந்தா வேற 50 பவுனு. அதே போல என் பிள்ளைக்கு ஒண்ணும் செய்யப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என் பிள்ளை நிலம் இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு துளசிக்கு 200 பவுன் என்ன 400 பவுன் நகை செஞ்சிருப்பான். யாரு? நிலன் அண்ணன். என் பிள்ளை செஞ்சிருப்பான். நான் மாப்பிள்ளைய மாத்த போட்டா இல்ல, துளசிக்கு இவன் தான் மாப்பிள்ள. செய்வியா செய்ய மாட்டியா? நான் தலை போட்டு கல்யாணம் நடக்கணும்னா மாப்பிள்ள அது வேணாம் இது வேணாம்னு கேட்கப்படாது. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அப்படி ஒருத்தர் கேட்கியானா அவனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். அப்படியே உங்களுக்கு அந்த மாப்பிள்ள தான் வேணும்னா நீங்களே பாத்துக்கிடுங்க. ஆனா நான் பயிர் எரிஞ்சு சொல்லியே பாத்துக்கான். நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நல்லது சொல்லிட்டியெல்லாம் போங்க. அர்ஜுன், சும்மா இல்ல உன் பொண்டாட்டி பிள்ளைய தூக்கிக்கிட்டு போனது. உன் பொண்டாட்டிய பிள்ளைய திருப்பி வருவாவா நான் நினைக்கிறேன். உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாவ பாரு. உனக்கு இந்த புத்திக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அவ உன்னை விட்டுக்கிட்டு போனது. உன் பிள்ளை வருவான் நான் நினைக்கிறேன். வரவே மாட்டான். பொண்டாட்டியே இல்ல பிள்ளை இல்ல அனாதையா தானே நிக்க. உனக்குன்னு இந்த வீட்டுல சொல்லிக்கிறதுக்கு கூட யாரும் இல்ல. கிட்ட நின்னு பேசியானே அவன உனக்கு சொந்தம் கிடையாது. என் புள்ள அனாதையா யாரும் இல்லாம தானே இருக்க. இந்த சொத்து பத்தையெல்லாம் போற நேரம் கொண்டா போறேன். என் பிள்ளைக்கு எழுதி வச்சாதான் என்னவா உனக்கு? எனக்கு எப்ப யாருக்கு என்ன செய்யணும்னு தெரியும். சத்தியமா சொல்ல வயிறு அறிஞ்சு சொல்ல நல்லாவே இருக்க மாட்டேன். பிள்ளை பொண்டாட்டியா உன்னை தேடி வருவாவன் மட்டும் நினைக்காத. புத்தி தெரிஞ்சதுனாலதான் அவ போனா. சந்தோஷம். என் பிள்ளைக்கு அந்த போலீஸ்காரனையே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அது இதுன்னு சொல்லி அவ மனசைய மாத்தி நல்ல மாப்பிள்ள அமைஞ்சோன்னா அவன் தங்கச்சிக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். இப்ப என் பிள்ளைக்கு வாழ்க்கை என் பிள்ளை நிலனாவது உயிரோட இருந்திருக்கணும். உன் பிள்ளை திருப்பி வருவானா நினைக்க உன்னை தேடி 6 மாசம் ஆனதுக்கு பிறகு அவ திரும்பி பாக்கல. உன் புத்திக்கு தான் அவ போனது. உனக்கு தேவைதான். ஒத்த ஆளா இருந்து இந்த சொத்து பத்தி எல்லாத்தையும் ஆண்டு அரசாளு. அண்ணே கஷ்டமா இருக்குண்ணே. ஏன் தலைவலியா? இல்லண்ணே உன்னை எப்படி பாக்கிறதுக்கு அண்ணி போய் 6 மாசம் ஆயிட்டு. ஒரு நாளைக்கு 4 தடவையாவது அம்மா உன் காதுல கேட்டேன் கேட்காமல சொல்லுவாவ. இவன் புத்திக்கு தான் அவ போனது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்தாததுக்கு சாபம் வேற. கவனு என் அம்மா சாபம் விட்டுருந்தாவன்னு வச்சுக்கான் அது பலிக்கும். நல்லவிய சாபம் பலிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வேலையை பார்த்துக்கிட்டு போவியா? அப்ப இருந்து படி. உனக்கு ஹோட்டல் சாப்பாடும் பிடிக்காது. 6 மாசமா ஹோட்டல்ல இருந்து தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளா எனக்கே அன்னைக்கு மேல கோவமா வருது. பேசாம போவியா? கடப்ப கலப்பாமா? அண்ணே நீ போ, வேலையை போய் பாரு. நான் சாப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். புத்தி தெரிஞ்சுதான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போனது. சொல்லுங்கம்மா. ஐரா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்காமா. உறங்கிக்கிட்டு இருக்கா. அந்த நாய் வீட்டுல தானே இருக்கா? அம்மா
அந்த நாய்கிட்ட கொஞ்சம் போன கொடு. ஆம் அம்மா கேக்குது. அம்மா கேக்குதா? இல்ல நீ ஒரு டாக்டர் தானா? அம்மா எவ்வளவு பொறுப்பே இல்லாம இருந்திருக்கேன். 2 வரையும் வேலைக்கு போறது, ராத்திரி வந்து குடிச்சுக்கிட்டு கிடைக்கிது. பிள்ளை பத்தி யோசனை இல்ல. இப்ப தியா அங்க வரையலனா இப்பே பிள்ளை பத்தி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. என்னமோ போன் பார்த்தாள்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காவ டாக்டர். இல்ல ஒன்னால உன் பிள்ளைய கூட செல்ல போல பார்க்க முடியாதா? அம்மா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நைட் தான் வருவேன். பிள்ளைக்கு கூட கொஞ்ச நேரம் இருந்து விளையாடி இருந்தியானா இன்னைக்கு அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அவ வந்து 6 மாசத்துல கண்டுபிடிச்சிருக்கா. ஐராக்கு பார்வை செம்மையா தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல உனக்கு. அவ போயிட்டதா பிள்ளைய பறி கொடுத்துடலாம் நினைச்சியா? அம்மா ஐரா மேல எனக்கும் அக்கறை இருக்கு. அவைய நல்லா பாத்துக்கிட்டு தான் இருந்தாவன். நல்லா பார்த்து கிழிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கா. பிள்ளை அவளை தொந்தரவு பண்ணப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு போன பிள்ளை கிட்ட கொடுத்துக்கிட்டு அவ நிம்மதியா இருந்திருக்கா. அம்மா ஐராக்கு ஒன்னும் இல்லம்மா, இனிமே நான் பாத்துக்கிட்டேன். நீ பாத்துக்கிட்ட லட்சணம் எல்லாம் போதும். உன் பொண்டாட்டி கடைசியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா, அதான் என் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிடுங்க, நல்லபடியா பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்ளோ பெரிய குற்றவாளி ஆக்கிட்டியே. அர்ஜுன் என்ன காரணத்துக்காண்டி உன்னை கனடாக்கு அனுப்புனான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ கனடாக்கு போனதுக்கு பிறகுதான் என்னமோ உருப்படாதவனா போயிட்ட. அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா. குடிக்காரன், தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. நீ குடிச்சுக்கிட்டே சாவு. நீ எந்தாலே ஒளிஞ்சு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு பிள்ளை என் பேத்தி தான் முக்கியம். இனிமே நீ அங்க இருக்கப்படாது. இருக்கப்படாதுன்னா இப்ப என் வேலையே இங்கதான். நீ வேலை பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும். உன் அப்பா உயிரோட இருக்க சமயமே 2-3 தலைமுறைக்கு நல்லா இருந்து சாப்பிட்ட அளவுக்கு சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு தான் போயிருக்காரு. நீயே உன் பிள்ளைய நல்லா இருந்து சாப்பிட்ட அளவுக்கு நல்ல வசதி வாய்ப்போட தான் இருக்கான். நீ கனடால போய் இருந்து சம்பாதிச்சு கிளிக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. இனிமே நீ அங்க வேலைக்கு போட்டான். பிள்ளைய கூட்டிட்டு ஊருக்கு வர வழியை பாரு. அம்மா உங்களுக்கு நான் கிறுக்க பிடிச்சிருக்கேன். இனிமே நான் அவளை பாத்துக்கிடலாம். நீ நல்லா பாத்துக்கிடுவேன். அதான் இப்ப தியாவும் இருக்கா இல்ல. அவளுக்கு எப்ப போன் பண்ணாலும் ஒண்ணுல ஐரா அழுதுகிட்டு கிடக்கான், இல்லனா தியான் அழுதுகிட்டு கிடக்கான். உன் மொபைல் போன் குடிக்கல நாளா ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து அவனை சேர்ந்து அழியான். அதே அம்மாவோட தியா கிட்ட தான் பிள்ளைகள் 2 ஒட்டிட்டு இருக்கேன். அவன் ஒருத்தியால எப்படி சமாளிக்க முடியும் 2 பேரையும்? இங்கறேன் ஊருக்கு வார. இனிமே என் பேத்திய ஒன்னே நம்பி அங்க விட்டுருக்க முடியாது. அம்மா அதெல்லாம் நீங்க நினைச்ச உடனே வர முடியாது. அர்ஜுன் நினைச்ச உடனே உன்னை அங்க அனுப்புனாங்களா? இப்ப நீ அங்க இருக்க பொசிஷனுக்கு நீ நினைச்ச உடனே இங்க வரலான்னு எனக்கு தெரியும். பிள்ளைய எனக்கிட்ட கொண்டு கொடுத்துக்கிட்டு அது பிறகு நீ எங்கேயே போ ஒளிஞ்சி. பொண்டாட்டி போன துக்கத்துல நீ தூக்குல தொங்குனால எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு என் பேத்தி தான் முக்கியம். ஆனந்தி அம்மா என்ன பேசுதியா? நீ சும்மா இருதியா? அவனுக்காண்டி நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராத. அவ கடைசி வார்த்தை என்கிட்ட பேசினது, அத்தை என் பிள்ளை நல்லா பாத்துக்கிடுங்கன்னு சொன்னா. அவ மேல போனாலும் பாத்துக்கிட்டு தானே இருப்பா. நான் செத்து போயிட்டேன், என் பிள்ளை நல்லா பாத்துக்கிடுதியலா அப்படின்னு. அம்மா சொல்லு. ஏமா மேல போனவா என்னத்த பாப்பா? அன்னிக்காரைக்கு வேற வேலை இல்லாம அழுதுகிட்டு கிடக்கு. அம்மா அத்தனை ஊருக்கு வரதுக்கு சொல்லியாவ. அவன் வந்ததுக்கு பிறவைக்கு பாப்போம். அம்மா அத்தைக்கு இதயத்துல நோய் இருக்குது. அத்தான் கண்டிப்பா வந்துடும். அது பிறவைக்கு எனக்கு அத்தனுக்கு கல்யாணம். இந்த தியா அங்க போனாலே ஐராவை பாத்துக்கிறதுக்கு தான் தியா இருக்காளே. இனிமே அத்தான் கொஞ்சம் வருஷத்துக்கு இங்க வராதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ போன 6 மாசத்துல திருப்பி வர போறாவ. அவ்வளவு சந்தோஷமா இருக்கேனா? ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிடாத. வரன் வாரானான்னு பாப்போம். எனக்கு நீங்க என்ன செய்வியலோ யாது செய்வியலோ ஒண்ணும் தெரியாது. இந்தியாவுக்கு கிளம்பி வார. என் பியாத்தி என்கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு நீ எங்க வேணாலும் போ. என்ன அநியாயம் வேணாலும் செய், நான் கேட்க மாட்டேன். ஏன்னா பொண்டாட்டி செத்து போயிட்டான். எல்லாரும் ஒன்னே போலதானே தெரியாவ. உனக்கிட்ட எல்லாம் பேசியே வேஸ்ட். தியா நான் சொன்னது கேட்டா உனக்கு? உனக்கு சேர்த்துதான். நீங்க அங்க இருந்ததெல்லாம் காணும். பிள்ளைக்கு கண்ணுல இப்படி ஒரு பிரச்சனை வர அளவுக்கு அவன் இருந்திருக்கான். ஐயோ அவ வேற என்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு போனாலே. ஐயோ ஆனந்தி அம்மா. அம்மா நீங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஒரு டாக்டர்னு உனக்கு ஞாபகம் இருந்தாலா முத? அம்மா அவ என்கிட்ட சாப்பிட்டிய நேரம் மட்டும் தான் குடிக்கேன்னு சொல்லுவாவ. நானும் பகல வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படியே நினைச்சிட்டேன். கடவுளே, அது உறங்கிய நேரத்தை தவிர 24 மணிக்கூற போன் அதுக்கு கையில கொடுத்துருக்கா. இவெல்லாம் ஒரு டாக்டர். தியா சொன்னது புரிஞ்சுதுல? இங்கரே இவனை நம்பி நீயும் உன் பிள்ளை அங்க இருக்காதுங்க. இவனால யாருக்கு வேணா எப்ப வேணாலும் கஷ்டம் வரலாம். உடனே கிளம்பி ஊருக்கு வாரியா. அர்ஜுனுக்கு மட்டும் பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கான். உன்னைய துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டாலும் போட்டுருவான். இல்லனாலே உன்னை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. இதுல பிள்ளைக்கு இப்படி ஆனது மட்டும் அவனுக்கு தெரியணும். இங்கரே நீ வரையலன்னு வச்சுக்கான். அவனுக்கிட்ட நான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கான். அவன் தலை போட்டானா எப்படி இருக்கான்னு தெரியல உனக்கு? அம்மா யான்டி அத்தா வர போறாரு. அத்தா வந்ததுக்கு பிறவைக்கு அத்தைக்கு வேற வழியே தெரியாது. ஐரா வேற அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். கண்டிப்பா அத்தானை திருத்ததுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாவ. நான் கொடுக்க பெர்ஃபார்மன்ஸ்ல அத்தையே அத்தானுக்கு என்னையே கல்யாணம் பண்ணி வைக்க போறாவ. வேணா பாத்துக்கிடுங்க. என் அன்னிக்காரிய பத்தி எனக்கு தான் தெரியும். அந்த பொம்பளை எப்பவா அவ புள்ள சந்தோஷத்தை பார்த்துதான் எல்லா முடிவும் எடுப்பா. அட போங்கம்மா, அத்தானை திருத்ததுக்கு ஒரே வழி அத்தானுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கதான். அதான் வீட்லயே பொண்ணு இருக்கேன், நம்ம என்னத்துக்கு வெளியே தேடணும்னு சொல்லிட்டு எனக்கே கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறாவ. பச்சாவல்னா கொள்ளலாம். அம்மா சத்தியமா நம்பவே முடியல. இந்த 2.5 வருஷத்துல எத்தனையோ முறை நானும் கனடாக்கு போலான்னு முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா இந்த அர்ஜுன் இருக்கிறது வரைக்கும் நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்பப்ப நான் என்ன செய்யன்னு சொல்லிட்டு என்னையும் கவனிச்சுக்கிட்டு தானே இருந்தாரு. ஏமா ஒருவேளை அத்தா மனசு மாறுச்சுன்னா பிள்ளை நல்லா பாத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தாலும் இருந்துருவாரு. அதுக்கு நான் ஒரு வழி பண்ண போறேன். என்ன வழி?
சிலப்ப அத்தை சொல்லியதெல்லாம் அத்தா இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதலோடி விட்டுறோம். ஆனா அர்ஜுனுக்கு பேச்ச தட்டே மாட்டாரு. புரியல. அம்மா, நான் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி ஐராக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அருணுக்கு மேல செம்மையா கோவப்படுவாரு. செம்மத்தியா போன்லயே அரப்பு கொடுப்பாரு. இனிமே ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்கக்கூடாது, எங்கேயே கிளம்பி வரங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையும் அவரே பண்ணிடுவாரு. அது பிறகு நம்ம ரூட்டு கிளியரு. ஆமா கண்டியா, இப்படியும் ஒரு வழி இருக்கேன். இவையா பிள்ளைய காப்பாத்ததுக்காண்டி அர்ஜுனு கிட்ட சொல்லல, நான் மாட்டி விடாய். அங்க போய் குடிச்சுக்கிட்டு பிள்ளைய கவனிக்காம பிள்ளைக்கு பார்வை செம்மையா தெரியல, என்னமா அவ போன் அப்பப்ப பார்த்தாள்னா அவளுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காருன்னு நான் ஏத்தி விடாய். நான் பேசிய பேச்சுல அத்தானை கனடாக்கு அனுப்புனவரை இங்க வர வைப்பாரு. கவினங்க தெரியல, கிரவுண்டுக்கு போனானோ என்னமோ. ஏமாக்கா அவனை தேடியா? இல்ல, காலேஜ்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணிருக்காவ. பிரின்சிபல் போன்ல இருந்து தான் ஃபோன் பண்ணிருக்காவ. பிசின்னு வந்திருக்கேன். இப்ப வேற ஒரு நம்பர்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது, நாளைக்கு காலேஜுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் காலேஜுக்கு அவன் படிக்கிறதுக்கு போறான், நீ என்னத்துக்கு? ஏதாவது அநியாயத்தை எடுத்து வச்சானோ என்னமோ, திடீர்னு கூப்பிட்டுருக்காவனா. என்னன்னு கேட்டதுக்கு நீங்க வாங்க பேசலாம்னு சொல்லி முடிச்சுட்டாவ. ஆனா மறக்காம நாளைக்கு கண்டிப்பா வாங்கன்னு சொல்லிருக்காவ. இப்பதான் கவினி பேர நல்லா படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காம்ல. முந்தி ஒரு தடவை கூப்பிட்டு நல்லா படிக்கேன்னு சொன்னாவேலாம். அதே போல அவனை பாராட்டுறதுக்காண்டி உன்னை கூப்பிட்டுருப்பாவ. இப்ப என்னத்துக்கு பாராட்டணும்? என்னத்தையாவது இருக்கான், வேற போல என்னத்துக்கு கூப்பிடுவாவ? ஏதாவது அநியாயத்தை இழுத்து வைக்காம இருந்தா சரிதான். எதுக்கு அவனுக்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டேன். அங்க போய் என்னன்னு தெரியாம நான் பேந்தான் முடிச்சு ஒரு தடவை போய் அசிங்கப்பட்டு வந்த மாதிரி இப்பயும் அசிங்கப்பட்டு வரக்கூடாதுலாம். சரி, வந்தான்னா நான் தேடினேன்னு சொல்லுங்க. சரிப்பா. இந்த பயலும் ஒரு படியா துடிச்சுக்கிட்டு தானே தெரியும். இவன் பயப்படிய மாதிரி அங்க ஏதாவது பிரச்சனை இழுத்து வச்சிருப்பானோ? இல்ல பேர பையன் தான் இப்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் அவன் நல்ல பையன் ஆயிட்டான் இப்ப. தம்பி. அக்கா வாங்க. ஒரு நிமிஷம். ஏன் இனிமே நீங்க இங்க வர வேண்டாம். நான் வராண்டானா? எப்ப பார்த்தாலும் உன் பையன் கடந்து அழுதுகிட்டே கிடக்கான், ஒப்பாரி வச்சுக்கிட்டே கிடக்கான். அக்கா, ஐரா அழுறதுனாலதான் வியான் அழுறான். வருண் தம்பிக்கு ஒன்னும் தெரியாது. உன் பையன் எப்ப பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டே கிடப்பான். அத பார்த்து ஐரா வேற அழ ஆரம்பிக்கா. யாரு பாத்துப்பா பிள்ளைய? யாரும் பாத்துக்க வேண்டாம். வருண் ஊருக்கு கிளம்ப போறான். ஊருக்கு போனனால இப்ப உடனே இன்னைக்கு போக முடியுமா? என்னைக்கு போறமோ, ஆனா நீங்க இங்க இனிமே வர வேண்டாம். என்னையும் வரப்படாதுன்னு சொல்லதுக்கு முத நீ யாரு? நான் யாருன்னா, நீங்க செஞ்சு வச்ச அநியாயத்தினால ஐராக்கு இப்ப எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு பாருங்க. உங்க பிள்ளைக்கோ உங்க பேர பிள்ளைக்கோ இப்படி 24 மணிக்கூட போனை கொடுத்திருப்பீங்களா? பாத்ரூம்ல குளிக்க சமயமா போனு, ஒரு கரையில போன்ல என்னத்தையாவது ஓடிக்கிட்டு இருக்கனா, அதை பார்த்து பார்த்தா குளிக்கியா? அப்பனா உங்களுக்கு அவ எந்த பிரச்சனையும் தந்துடப்படாது, தொல்லையா இருந்துடப்படாதுன்னு சொல்லிக்கிட்டே போன அவளுக்கு கையிலே கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கியா? இங்க பாரு, நீ ரொம்ப படம் போடாத. நீ வந்ததுல இருந்து சும்மா என்னைய நசன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்க. 6 மாசத்துலயும் நீ தான் என்கிட்ட ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு வார. அதுக்கு முன்ன 2 வருஷம் ஐராவே தம்பியே நான் தான் பாத்துக்கிட்டேன். வருண் தம்பி ஒரு வார்த்தை சீனி என்னைய சொல்லியிருக்காது. நீ வந்ததுக்கு பரவாயில்ல இருந்து ஓயாம கரைச்சு கொட்டிக்கிட்டே இருக்க. அதை செய்யாதுங்க இதை செய்யாதுங்க, பிள்ளைய நான் பாத்துக்கிட்டலாம், என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? நீங்க போன் கொடுத்ததுனால அவளுக்கு இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. உன்னை பத்தியே நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டேன். உன் புருஷன் பெரிய டாக்டர் தான், உனக்கு ஒரு புண்ணாக்க தெரியாதுல்ல. வருண் தம்பி டாக்டர், வருண் தம்பிக்கு தெரியாததா உனக்கு தெரிய போகுது. ஆமா, வருண் டாக்டர், அர்ஜுன் டாக்டர், எல்லாரும் டாக்டர் தான். நான் டாக்டர் கிடையாதான். ஆனா பிறந்த 6 மாசம் ஆன பிள்ளைக்கு கையில போன் கொடுக்கலாமா கொடுக்கப்படாதான்னு எனக்கு தெரியும். 6 மாசத்துல ஐராவை தூக்கிக்கிட்டு இங்க வந்தான். அப்பால இருந்து நீங்க இததான் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கியா? அதான் ஐராக்கு இப்ப இப்படி ஒரு நிலைமை. நீ ரொம்ப துடிக்காத, எல்லாம் உனக்கு தெரிஞ்சது போல. ஒரு நிமிஷம் கூட நீங்க செஞ்ச தப்ப நீங்க ஒத்துக்கிடவே இல்லைல. நான் கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்தி வச்சிருப்பேன். நீங்க வா மக்களே தூக்கிட்டு போயிருதியா. அந்த பக்கம் போய் எனக்கே தெரியாம போன் ஆன் பண்ணி அவ கையிலே கொடுக்குதியா. வர வர ஐராக்கு என்ன கூட பிடிக்கல. இப்ப புரியுதா உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனைன்னு? இல்ல அவளை விட எனக்கிட்ட தானே நல்ல பழவியா. என்னை பார்த்தது ஓடி வாரா கண்டியலா. அந்த பொறாமையில தான் என் மேல படியா அள்ளி போடியா. நீ பழி போடு, நீ பழி போடு. உங்க மேல பழி போடியதுனால எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல. நீங்க பாசத்தை கொடுத்து அவ சாடி வாராள்னா சரி, போன் கொடுப்பியான்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட துள்ளி சாடி வாரா. நான் அதுக்கு திட்டியதுனாலதான் என்ன அவளுக்கு பிடிக்காம போகுது. இனிமே வேலை செய்யறதுக்கு நீங்க வர வேண்டாம். அம்மா இருக்காவ, நான் இருக்கேன், நாங்க பாத்துக்கிட்டோம். நீ ஏன் பாத்துக்கிட மாட்ட? அங்க உன் புருஷன் அனாதையா விட்டுக்கிட்டு நீ இங்க வந்து கிடக்க. உனக்கு என்ன ராஜ வாழ்க்கை? அக்கா கொஞ்சம் வாய் மூடுங்க அக்கா. ஏமா, உன் புருஷனுக்கு அம்மாக்காரி இல்லையே, சித்திக்காரி தானே இருக்கா. உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டு பிள்ளைய இழுத்துக்கிட்டு இங்க வந்து கிடக்க. அங்க உன் புருஷன் அனாதையா கிடக்கான். அவன் தின்னானா குடிச்சானா சோறு குடிக்காவளா என்ன யாது ஏதாவது உனக்கு தெரியுமா? ஒரு புண்ணாக்க தெரியாத நீ அடுத்த விளக்க விஷயத்துல தலை போடாத. அக்கா, நீ ஐரா மேல அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத. கெட்டின புருஷனுக்கு மேலேயே அக்கறை இல்ல. ஊர்ல அந்த பொம்பளை ஓடி போன உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளையும் வரமாட்டாவ. நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு உன் புருஷனை சாமம் போடியாவலாம். இவ வந்துட்டான் ஐரா மேல பாசம் இருக்கிறது போல. இளைக்கு அப்ப இருந்ததுக்கு பிறவைக்கும் பிள்ளை அனாதையா இங்க கொண்டு போட்டிருக்கான்.
வா விஷயத்த பாருமா, அது பிறவைக்கு எங்களை பத்தி பேசலாம். வருண், நான் உள்ள போறேன். தியா, எனக்கே சந்தேகமா இருக்கு. அங்க ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிருக்கேன், அவன் வசதியானவன் தான். வருண் தம்பி நல்ல பணக்காரர், ஒத்த பையனும் தான் உண்டு. அங்க அவனை கல்யாணம் பண்ணியாச்சு. இங்க வருண் தம்பிக்கு கூடாலேயே நீ இருக்க காரணம் எனக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆயிரக்க மேல பாசம் இருக்க மாதிரி நடிச்சு அவனை ஏமாத்திக்கிட்டு வருண் தம்பியை கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்படியேன். விவாகரத்தி ஆனாலும் அங்க உள்ள சொத்து பூரா உன் பிள்ளைக்கு தான். ரெண்டாவதா வருண் தம்பியை கல்யாணம் பண்ணியனா வருண் தம்பிக்கு சொத்து உனக்கு தானே வந்து சேரான். அக்கா வாய மூடுங்க. தம்பி, இவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. யாவ இல்லாம என்னைய பத்தி தப்பா சொல்லி தந்து என்னைய உங்களுக்கிட்டே கெட்டவளாக்கி ஆனந்தி அம்மா கிட்டே கெட்டவளாக்கிட்டே இருக்கா. அவ ஒண்ணு இல்லாதது பொல்லாதது சொல்லல. அவ வந்து முத நாளே கண்டுபிடிச்சாச்சு பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். நான் குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சதுனாலதான் ஐராவை என்னால பாத்துக்க முடியல. அது பிறவைக்கு பணத்துக்காண்டி என்ன வேணாலும் செய்யவா அவ கிடையாது. அவளை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனியா? தம்பி போதக்கா, என்னையே என் பிள்ளைய நீங்க பாத்துக்கிட்டது போதும். நாங்க ஊருக்கு கிளம்புறோம். கிளம்பியது வரைக்கும் எங்களை பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். யாடு கட்டவா. தியா, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நான் ஊருக்கு போறேன், ஏற்பாடு பண்ணிடு. தியா, அவ ஏதோ கோபத்துல பேசிக்கிட்டு போறாவ. சீ. ரோசா ரோசா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில. எவ்வளவு வச்சுக்கான், காலேஜ்ல எனக்கு பிரச்சனையா? ஏன் ரோசா? அண்ணன்காரனுக்கு போன் வந்திருக்கேன். எதிர்பார்த்தது தானே. என்ன டான் காலேஜ்ல செஞ்சு வச்ச வேலை அப்படி பெருமை அப்படி. பெருமையா? அப்பனா சரி. ஆமா, காலேஜ்ல இருந்து போன் வரைச்சலாம். நீங்க ஏதாவது பேசினீங்களாம்? நான் அனக்கமே காட்டல. இல்ல வேற யாருக்கிட்டயாவது பேசிட்டு ஏதாவது இருந்தீங்களாம்? அவன் வெளியில இருந்து பேசிக்கிட்டு தான் உள்ள வந்தான், எனக்கு தெரியாது. உள்ள வந்ததுக்கு பிறகு தான் கவிஞ எங்க இந்த மாதிரி காலேஜ்ல இருந்து போன் வந்ததுன்னு சொன்னான். படி திருப்பியும் கேக்கை. உங்க சத்தம் எதுல இந்த வீலுக்கு கேட்கல தானே? மேல சத்தியம், உன் அண்ணன்காரன் வெளியில இருந்து போன் பேசிக்கிட்டு வந்துட்டான். ஓ அப்பனா சரி. பக்குன்னு ஆயிட்டேன். ஏன்? அடுத்த வாரத்துல ஒரு நாள் லீவு தேவைப்படுது. எங்க கேங்ல ஒருத்தனுக்கு பிறந்த நாள். அதான் கட்டடிச்சுக்கிட்டு வெளியே போலான்னு பிளான் பண்ணிட்டான். கட்டடிச்சுக்கிட்டான்? ஆமா ரோசு, இந்த வருஷத்துல வேற லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காவ. காய்ச்சல் தலைவலி இதெல்லாம் ஏத்துக்கிட மாட்டாவன். லீவ் லெட்டர் எல்லாம் எழுதி வச்சுட்டேன். உங்க சத்தம் கேட்டப்படாது கண்டியலாம். இல்ல நீ லீவ் லெட்டர் எழுதி வச்சு நீ லீவ் அடிக்கிறதுக்கா கட்டடிக்கிறதுக்கா? நான் பேசாம இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ரோசு, பாட்டு செத்து போச்சுன்னா எழுதி வச்சிருக்கேன். இததான் அடுத்த வாரம் கொண்டு கொடுக்கணும். நான் நல்லா தானே இருக்கேன். இப்ப நல்லாதான் இருக்குதியா ரோசு. அடுத்த வாரம் தான் உங்களுக்கு சாவு. ஹெச்ஓடி கிட்ட இப்பயே சொல்லி வச்சுட்டேன். எங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. இப்பயா அப்பயான்னு இழுத்துக்கிட்டு தான் கிடக்குது. நம்பிய மாதிரி இப்பயே சொல்லிதான் வச்சிருக்கேன். உங்க சத்தம் கேட்டதுன்னா என் பிளானே சொதப்பி இருக்கும். நல்ல வேலை.